அன்பின் உறவுகளே, ஆறாத வடுக்களும் தீராத சோகங்களும் கடந்த 2 வருடங்களாய் இன்றும் கேரள மாநில மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து நகர மறுக்கிறது. ஏனென்றால் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட வயநாடு என்கின்ற இடத்திலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவிலே சிக்கி ஏராளமானோர் மாய்ந்தனர். அந்த ஆறாத வடுக்களை எப்படி சொல்வது? யாரிடம் சொல்லி அழுவது? இயற்கை தன்னுடைய இரும்பு கரங்களால் ஒவ்வொரு உயிரையும் பறித்து கொண்ட அந்த தினம்தான் இன்று. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு அதிகாலை வேளையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு கேரளா வயநாடு முண்டக்கை சூரல்மலை என்ற பகுதியிலே ஏராளமான மக்கள் நிலச்சரிவில் சிக்கி படுகாயமடைந்து உயிரிழந்த சம்பவம் இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த நினைவு தினம்தான் இன்று. அந்த இறந்த மக்களின் ஆத்மா சாந்தியடைய எங்களுடைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் கேரள அரசாங்கம் இந்த நினைவு நாளிலே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. நாமும் அஞ்சலி செலுத்துவோம். அதாவது மலை கிராமங்களிலே, அதாவது மலைச்சரிவுகளிலே ஒரு கட்டுமான பணிகள் ஏற்படும் போது அதை இனி வரும் காலங்களில் அறிவியல் பூர்வமாக அந்த கட்டிடம், அந்த கட்டுமானம் தொடர்ந்து நிலைத்து நிற்குமா என்று ஆராய்ந்து அறிந்து அந்த கட்டுமானத்தை அமைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏனென்றால் இயற்கை சூழலை, அதாவது சுற்றுப்புற சூழலை நாம் முறையாக பேணி காத்தால் மட்டுமே இத்தகைய ஒரு பேராபத்திலிருந்து மனிதனால் தற்காத்து கொள்ள முடியும். இல்லையென்றில் ஏகப்பட்ட உயிர்களை நாம் மீண்டும் இயற்கைக்கு பலி கொடுக்கத்தான் முடியும். தயவு செய்து இனிமேலும் இப்படி ஒரு பேரிழப்பு நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்கு நாம் தான் முழு பொறுப்பேற்று செயல்பட வேண்டும். இறந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் எங்களுடைய மனப்பூர்வமான ஆழ்ந்த அனுதாபங்களும் இரக்கங்களும். நன்றி, வணக்கம்.